ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இபிஎஃப்ஓ சைட்டில் டிஎஸ்சி அப்ரூவல் பண்ணும்போது இந்த மாதிரி எரர் வருதா, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இபிஎஃப்ஓ சைட்டில் ரீசெண்டாக டிஎஸ்சி அப்ரூவல் பண்ணுறதுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. டிஎஸ்சி சைனர் யூட்டிலிட்டி வெர்ஷன் 1. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரர் வந்திருக்கும். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அந்த அப்ளிகேஷனை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அதையும் சேர்த்து பார்த்துடலாம். இபிஎஃப்ஓ சைட்டில் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் டிஎஸ்சி அப்ரூவல் பண்ண போகிற பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு டாப்பில் டிஎஸ்சி சைனர் யூட்டிலிட்டி வெர்ஷன் 1 டவுன்லோட் ஆப்ஷன் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விண்டோ வரும். அதில் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்செப்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. ப்ரோக்ராம் ஃபைல்ஸோட டெஸ்டினேஷன் ஃபோல்டர் அதே டிஃபால்ட் லொக்கேஷன்லேயே வச்சு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டாப் ஐக்கான் வேணும்னா மேலே அதை டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த ப்ரோக்ராமோட ஃபீச்சர்ஸை அலோவ் பண்ணலாமான்னு கேட்டு ஒரு செக்யூரிட்டி அலர்ட் வந்திருக்கும். அலோவ் ஆக்சஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகாது. அதை நீங்கள் மேனுவலாக தான் போயிட்டு அலோவ் பண்ணணும். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சிஸ்டமோட கண்ட்ரோல் பேனலில் விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர்வால் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அலோவ் அண்ட் ஆப்ஸ் ஆர் ஃபீச்சர்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனதும் உங்களுக்கு ரைட் சைடு டாப்பில் சேஞ்ச் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அலோவ் அனதர் ஆப் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரோக்ராம் ஃபைல் எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு செலக்ட் பண்ணணும். அதனால் ப்ரௌஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த லொக்கேஷனுக்கு போனீங்கன்னா ஜாவான்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுங்க. அந்த அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஆட் ஆகிரும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கனால அது ஆட் ஆகலை. ஆடு கொடுத்தோன்னே இந்த பேஜுக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஜாவா பிளாட்ஃபார்ம் எஸ்இ பைனரி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக்குங்கிற பாக்ஸில் அன்டிக் ஆகிருக்கும். அதை டிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ரெண்டாவதாக பார்த்தோம்னா நம்மளோட ப்ரௌசரில் டிஎஸ்சி சர்டிஃபிகேட்டை மேனுவலாக ஆட் பண்ணணும். வாங்க அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களோட க்ரோம் ப்ரௌசரில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கனாக்க மேனேஜ் டிவைஸ் அண்ட் சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேப் இருக்கும். அதில் 4ஆவதாக பார்த்தீங்கன்னாக்க ட்ரஸ்டர் ரூட் சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ப்ரௌஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம்னு ஒரு பாக்ஸ் எம்டியாக இருக்கும். அதுக்கும் பக்கத்தில் இருக்க பாக்ஸில் ஃபைல் டைப்ஸ் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டிஎஸ்சி சர்டிஃபிகேட் விசிபிள் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎஸ்சி CA 2023ன்னு ஒரு ஃபைல் விசிபிள் ஆகும். அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து ஃபினிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் டிஎஸ்சி சர்டிஃபிகேட் இம்போர்ட் ஆகிருச்சு. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு எரர் வந்திருக்கும். அதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா 3ஆவதாக ஒரு செட்டிங் சேஞ்ச் பண்ணணும். வாங்க அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு போஸ்ட்னு ஒரு ஃபைல் இருக்கும். அதை ரைட் கிளிக் கொடுத்து Notepad++ அந்த அப்ளிகேஷனில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் கீழே லாஸ்ட்டாக 127.0.0.1 ஸ்பேஸ் விட்டுட்டு tsc.epfindia.gov.in டைப் பண்ணிக்கோங்க. நம்ம அதை சேவ் பண்ணோம்னா சேவ் ஆகாது. அதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். Notepad++-ஐ அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் ஓப்பன் பண்ணட்டுமா அப்படின்னு எஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் ஓப்பன் ஆனதும் அதுக்கப்புறம் சேவ் பண்ணுங்கள். சேவ் ஆகிடும். அடுத்து பார்த்தோம்னா நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணும் போதே ஒரு ஷார்ட்கட் க்ரியேட் ஆகிருக்கும். அது டெஸ்க்டாப்பில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ரன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போயெல்லாம் இபிஎஃப்ஓ சைட்டில் டிஎஸ்சி அப்ரூவல் பண்ணுறீங்களோ அப்போயெல்லாம் அந்த டெஸ்க்டாப்பில் இருக்க
ஷார்ட்கட்டை ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டிஎஸ்சி வந்து அப்ரூவல் ஆகும். இல்லாட்டி உங்களுக்கு எரர் வரும். இப்போ போயிட்டு இபிஎஃப்ஓ சைட்டில் டிஎஸ்சி அப்ரூவல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எரர் வராமல் டிஎஸ்சி வந்து அப்ரூவல் ஆயிரும். இந்த 3 ஆப்ஷனையும் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் டிஎஸ்சி அப்ரூவல் ஆனதா இல்லைன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது மாதிரியான அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.